இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு குடையிலே நின்று தொழிலாளர்களை அணிதிரட்டி ஒப்பந்த தொழிலுக்கு எதிராக, ஒப்பந்த தொழிலாளர் முறைக்கு எதிராக உலகம் முழுவதும் ஒன்று கொண்டு போராட வேண்டிய காலம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. போக்குவரத்து துறை அது லாபம் ஈட்டாது, ஈட்டவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. தீயணைப்பு துறை லாபம் ஈட்டுமா? சமூக நலத்துறை லாபம் ஈட்டுமா? கல்வித்துறை லாபம் ஈட்டுமா? சுகாதாரத்துறை லாபத்திலே செயல்பட முடியும் என்று எதிர்பார்க்க முடியுமா? அப்படித்தான் போக்குவரத்து துறையும் லாபம் ஈட்டுகிற துறையாக பார்க்க கூடாது. மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணன் ஏஎஸ் அவர்கள் எங்கள் தாயக அலுவலகத்திற்கு வந்த நேரத்தில் அவர்கள் வேதனையோடு சொன்னார்கள், ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடிய தொழிலாளிக்கு கையிலே வெறும் பேப்பரை மட்டும் கொடுத்து அனுப்புகிறார்கள். ரத்த கண்ணீர் வருகிறது. 30 வருடங்கள் 25 வருடங்கள் அவன் உழைத்து ஓடாய் தேர்ந்து அவன் வெளியேறுகிற பொழுது அவன் கையிலே லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு, பெண்களுக்கு, தன் குழந்தைகளுக்கு திருமண செலவுக்கு வீடுகளாம் என்கிற கனவோடு வெளியே வருகிற பொழுது அவன் பணத்தை கொடுக்கிறீர்கள். போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவருடைய பணத்தை, அவருடைய கிராஜுவிட்டியை, அவருடைய பிஎஃப் பணத்தை அவருக்கு சேர வேண்டியதை கொடுக்கிறீர்களே தவிர பிச்சை கேட்டுடன் போராடவில்லை. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த நிலைமை? என்ன அதிகாரிகள், பியூரோக்ரஸ், நண்பர் பாலாஜி அழகாக சொன்னார், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவள் ஆட்சிதான். பிராமினோக்ரசி என்கிற வார்த்தையை தலைவர் பெரியார் சொன்னார். சேலத்திலே 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்திலே பெரியார் சொன்னார், பிராமினோக்ரசி என்கிற வார்த்தையை அவர் தான் சொன்னார். அதுபோல பியூரோக்ரஸ் எல்லாம் பிராமணோக்ரசியாக இருக்கிறார்கள். நம்முடைய வலியவர்களுக்கு தெரியவில்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அவனாகத்தான் இருக்கிறார். நம்முடைய வழியை புரிந்தவனாக இல்லை. ஆனால் அரசு என்பது அதை தட்டி கேட்க வேண்டும். எனவே ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த கருத்தரங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லா தொழில்களிலும் ஒரு புதிய தொழிலாளர் வர்க்கத்தை உருவாக்கி விட்டார்கள். ஒரு புதிய தொழிலாளர் வர்க்கம் நாம் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும். நான் நெய்வேலி படிப்புகளுக்கு நிறுவனத்திலே சீஃப் இன்ஜினியராக பணியாற்றி 36 ஆண்டு காலம் கடந்த ஆண்டு நான் வெறுப்பு ஓய்வு கொடுத்தேன். அந்த நிறுவனத்தில் ஒரு எஸ்எம்இ ஆபரேட்டர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர் செய்யக்கூடிய அதே பணியை 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒப்பந்த தொழிலாளிகள் செய்கிறான். நேரடியாக நான் பார்த்தேன். நான் வேலை வாங்கியிருக்கிறேன் ஒப்பந்த தொழிலாளியை. ஒரு எலக்ட்ரீஷியன், சீஃப் எலக்ட்ரீஷியன், சீஃப் டெக்னீஷியன், ஒரு போர்மன், அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய வேலையை 18,000 ரூபாய் சம்பளத்தில் அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளி செய்து கொண்டிருக்கிறான். நெய்வேலி நிலக்கரி பொதுத்துறை நிறுவனம் நேரடியாக நான் ஒப்பந்த தொழிலாளிகளை வேலை வாங்கிய இடத்திலே இருந்தவர் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சொல்ல நிரந்தர தொழிலாளர்களிடத்திலே கண்ணீர் வருகிறது. அவர்கள் வாங்குகிற சொற்ப ஊதியம் முதலிலே நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்வேன். நீங்கள் போய் பணியை தோல்விகள் என்று சொல்வேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் மத்திய அரசு, மாநில அரசு பணிகள் அனைத்திலும் தொழிற்சங்கங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர தொழில், அதை போல ஒப்பந்த தொழிற்சங்கம் என்றால் இருக்கக்கூடாது. தொழிற்சங்கம் தொழிலாளி என்றால் ஒரே தொழிலாளி வர்க்கம்தான் என்று சொல்ல வேண்டும். தவிர நிரந்தர தொழிற்சங்கம், ஒப்பந்த தொழிற்சங்கம், கான்ட்ராக்ட் தொழிற்சங்கம் எல்லாம் வெறுக்கக்கூடாது. தொழிற்சங்கம் என்றால் அது எந்த தொழிலாளியாக இருந்தாலும் ஒருத்தவனுக்கு அவனுக்காக போராடுகிற சங்கமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு எல்லோரும் ஒன்று சேர்த்து குரல் கொடுப்போம். எப்படி கடந்த ஆண்டு 2023 ஏப்ரல் 21ஆம் தேதி 12 மணி நேர வேலை வாய்ப்பு, வேலை நேரத்தை கூட்டிய நேரத்திலே அதை திரும்ப பெறுவதற்கு ஓரணியில் நின்றோமோ அதை போலவே நிற்போம் என்பதையும் தெரிவித்து சித்தாந்த போரில் இணைந்து நிற்போம், வர்க்க போரில் தொழிலாளியோடு நிற்போம். மறுபுறத்து திமுக சார்பில் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி.